மதியம் சாப்பாடு கொடுக்க ஸ்கூலுக்கு கிளம்புனேன். மாமனார் இன்றைக்கி சாப்பாடு எடுத்துகிட்டு போகல. சரி அவருக்கும் கொடுத்துட்டு பசங்களுக்கும் கொடுத்துட்டு வரலான்னு. நான் எப்போதுமே மதியம் தான் சாப்பாடு கொடுப்பேன் பசங்களுக்கு சூடாக செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு. ஏன்னா பக்கத்தில் தான் இருக்குது ஸ்கூலு. அதை விட நமக்கு வேறு என்ன. அது மட்டும் இல்லாமல் பிள்ளைங்க மதியத்தில் ஒரு எட்டு முகத்தை பார்த்துக்கிட்டு வந்தால் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். பாப்பா ஏதாவது அழுதுகிட்டு நிற்கும். ஏதாவது யாராவது அடிச்சிட்டாங்களா என்ன ஏதுன்னு கேட்கலாம். பென்சிலை ஏதாவது பசங்க திருடிக்கும். அதை ஏதாவது பார்த்துட்டு சரி பண்ணி மிஸ்ஸுக்கிட்ட பத்திரமா ஒப்படைச்சிட்டு வந்தால் தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும். சரி 3 பையும் எடுத்துக்கிட்டு டிவிஎஸ் 50 எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். ஸ்கூலுக்கு போயிட்டு பசங்களுக்கு கொடுக்கணுமே அப்படின்னு. ஸ்கூலுக்கு வந்தேன்னா பில்லு அடிக்கல, முன்னாடியே வந்துட்டேன். அதனால் பசங்க வெளியே இல்லை. ஆயாம்மா மட்டும் வந்தாங்க. அவங்கக்கிட்ட பசங்களுக்கு சாப்பாடு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அவங்க அதை மட்டும் வாங்கிட்டு போயிட்டாங்க. அப்புறம் மாமனாருக்கு சாப்பாடு இருக்குல்ல, அதை கொடுக்கறதுக்காக இங்கே வந்தேன் என் கட்டடத்துக்கு. அவர் வந்து பார்த்தா இந்த ஷெல்ஃபில் டோர் போட்டுட்ருக்கிறதுக்கு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அவர் தான் நின்று பார்த்துட்டு இருந்தார் இன்சார்ஜு. சரி நான் அவருக்கு இந்தாங்க சாப்பாடுன்னு கொடுத்தேன். அந்த இது பழைய டோர் தான். அந்த இதுக்கு பெட்ரூம் உள்ள இந்த ஷெல்ஃபு தான் அவர் செஞ்சார். அதுக்கு இந்த பழைய டோர் போட அறுத்து இதுக்கே 3000 சரி பாருங்கள் வேலைன்ட்டு வந்துட்டேன். அப்புறம் இது தெரிஞ்சவங்க வீடு. இவங்க எங்கள் கூட இருந்தாங்க. ரொம்ப வருஷத்து பழக்கம். மாமனாருக்கு, மாமியாருக்கு, நாத்தனாருக்கு எல்லாத்துக்குமே ஃப்ரெண்டு. எனக்கும் ஃப்ரெண்டு. இவங்க கூட தான் குடியிருந்தோம். இப்போ வந்து வேறு இடத்துல வேறு தெருவில் ஏதாவது வீடு வாங்கிட்டு வந்துட்டாங்க. 50 லட்சம்னாங்க. வீடு நல்லா பிரம்மாண்டமாக செம்மையாக இருந்தது. ஃபுல்லாக மார்பிள்ஸ் கல் போட்டு சூப்பராக இருந்தது. சரின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அழகாக இருந்ததுன்னு வீடியோ எடுத்தேன். அப்புறம்னா பார்த்துட்டு சரி நான் கிரகப்பிரவேசத்துக்கு கூப்பிட்றேன் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். அந்த வர வழியில் கோதுமை இருக்குது. சரி வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி இவன்கிட்ட வந்து கேட்டால் இவன் என்னடானா எனக்கு கையில் தான் காசு வேணும்னோம். நம்ம என்னத்துக்கு கையில் காசு, நான் எப்போதுமே ஜிபே தான் பண்ணுவேன். அவர் கடையில் ஆள் இல்லைக்கா, நான் மட்டும் தான் இருக்கேன், எனக்கு கையில் கொடுத்தா தான் நான் கணக்கு காட்ட முடியும் அப்படின்றான். சரி அப்போ நீயே வச்சுக்க, நான் வீட்டில் போய் காசு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் நான் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். அப்புறம் நான் வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. மதியத்துக்கு ஏதாவது செய்யணும். அப்புறம் அவ்வளோதான்.